Hello everyone, welcome to my channel. First of all, இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம விர்ச்சுவல் ஏஜென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். விர்ச்சுவல் ஏஜென்ட்னா ஒண்ணுமே இல்ல. எப்படி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா, ChatGPT, Claude அந்த மாதிரி நிறைய AI டூல்ஸ் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி சர்வீஸ் நவ்ல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இல்ல ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிக்கிறதுக்கான ஒரு AI டூல் தான் விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ITSM மாடியூல்ல டிக்கெட் கிரியேஷனுக்கு மோஸ்ட்லி இந்த விர்ச்சுவல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போர்ட்டலில் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இங்கே ஒரு சேட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் AI சேட் பாட். இது ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணதுனால நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பாட் கிட்டேருந்து ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்திருக்கும். ஹாய் ஐ எம் யுவர் விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ போயிட்டு நான் ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை லேப்டாப் இஸ் நாட் ஒர்க்கிங், ஐ வாண்ட் டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா அது எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்காது. எதனால் அப்படின்னா, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வரணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், டாபிக் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, மை லேப்டாப் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி பட் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விர்ச்சுவல் ஏஜென்ட்னா என்ன, அதோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு சில ப்ளகின்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ எகெயின் அப்ளிகேஷன் நேவிகேட்டர் போய்க்கிறேன். ஆல் போயிட்டு கான்வர்சேஷனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஏஜென்ட் இருக்கும். அதுக்கு கீழே டிசைனர், டாபிக் ரெக்கமெண்டேஷன், கேட்டகரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனல் இன்டர்ஃபேஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேலு இப்போ நீங்கள் பார்க்குற இதே வியூ உங்களுக்குமே கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ப்ளகின்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் அண்ட் ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே 6 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணதுனால எனக்கு ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது இன்ஆக்டிவ்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ரிப்பேர் அண்ட் ஆக்டிவேட் ப்ளகின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ப்ளகின் இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேலு இன்னொரு ப்ளகினும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா ITSM விர்ச்சுவல் ஏஜென்ட் கான்வர்சேஷன்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் கான்ஃபிகர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா இது ரீடைரக்ட் ஆகும். அங்கே நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு ப்ளகின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே போயிட்டு ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் டெஃபினேஷனுக்கு கீழே ப்ளகின்ஸ் அப்படின்னு இருக்கும். இது ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஸ்டால்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே இருக்குது இல்லைங்களா ITSM விர்ச்சுவல் ஏஜென்ட் கான்வர்சேஷன் சொல்லிட்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ இந்த 2 ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டேன். பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
Glide விர்ச்சுவல் ஏஜென்ட் பிளக்கின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இது எதுக்காக அப்படின்னா, விர்ச்சுவல் ஏஜென்ட்டுக்கான ஒரு ஃபவுண்டேஷனல் பிளக்கின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விர்ச்சுவல் ஏஜென்ட் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஒரு கோர் ஆர்கிடெக்சர் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். இப்போ நம்ம டாபிக்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளக்கின் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ்எம் விர்ச்சுவல் ஏஜென்ட் கான்வர்சேஷன். இது எதுக்காக அப்படின்னா, ஐடி இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்மளால் இந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலிமா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட சேட்பாட் போய்க்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நேம் இருக்குது. இதோட லோகோவுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நவோடது இருக்குது. இதோட ப்ரொஃபைலுமே வந்துட்டு நவ்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னாலுமே, இப்போ மை லேப்டாப் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமேல எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. இந்த 3 டாட்ஸ் அனிமேஷன் முடிஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை தான் வந்துட்டு பிராண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அகெயின் நம்மளோட அந்த செட்டப் போயிட்டு பிளக்கின்ஸ் அண்ட் ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸுக்கு கீழே கிளைண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வெப் கிளைண்ட் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சர்வீஸ் போர்ட்டலில் அந்த சேட்பாட் வரதுக்கான ரீசன் ஆல்ரெடி அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த வெப்லைன் பிராண்டிங்க்கு மேலேயே சர்வீஸ் போர்ட்டல் வெப்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. அதனால தான் நமக்கு சர்வீஸ் போர்ட்டலில் அந்த சேட்பாட் வந்துட்டு ஷோ ஆகுது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கான்ஃபிகர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எகெயின் நம்மளோட செட்டப் போய்க்கிறேன். இப்போ நம்ம எகெயின் நம்மளோட வெப்லைன் பிராண்டிங் போயிட்டு கான்ஃபிகர் கொடுத்துட்றேன். இதில் வந்து டிஃபால்ட் பிராண்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே நவ் சப்போர்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வேறு நேம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சேனல் நேமே கொடுக்குறேனே, ஷி கோட்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேஞ்ச் வந்துட்டு நம்மளோட சர்வீஸ் போர்ட்டலில் அந்த சேட்பாட்டில் வந்து ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நவ் சப்போர்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ ஷி கோட்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ ஒரு வாட்டியும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து தான் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் எகெயின் இங்கேயே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டிலே பிட்வீன் பாட் மெசேஜஸ். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது இல்லைங்களா பாட் கிட்டேருந்து, அது எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறதும் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டிலே பிஃபோர் டிஸ்பிளேயிங் டைப்பிங் அனிமேஷன். நமக்கு அந்த 3 டாட் போட்டு ஒரு சிம்பிள் வருது இல்லைங்களா டைப்பிங்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனு டைட்டில். மெனு டைட்டில்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும்ல, இது பார்த்தீங்கன்னா அந்த நேமே ஃபுல்லாக கவர் பண்ணிருச்சு. சர்வீஸ் போர்ட்டல் போய்க்கிறேன். இங்கே 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சர்வீஸ் போர்ட்டல் போனோன்னா எகெயின் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு கான்டாக்ட் சப்போர்ட்டுக்கு பதிலாக.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாட் ப்ரொஃபைல். பாட் ப்ரொஃபைல்னா என்னன்னா, இங்க நமக்கு ஒரு மெசேஜ் கூடயும் ஒரு லோகோ ஷோ ஆகுது இல்லைங்களா? இத தான் வந்து பாட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்றோம். இத எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணலான்னா, ஓப்பன் ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த ரெக்கார்ட வியூ பண்ண மட்டும் தான் முடியும். எடிட் பண்ணணும் அப்படின்னா, எடிட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்ப இந்த இமேஜ டெலீட் பண்ணிட்டு, உங்ககிட்ட வேற ஏதாவது இமேஜ் இருக்கு அப்படின்னா, நீங்க இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. அத வந்துட்டு இங்க நான் அப்லோட் பண்ண போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வேற ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்ப வந்து அப்டேட் குடுத்துர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இமேஜ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இப்ப வியூ இமேஜ் குடுத்து செக் பண்ணிறலாம். ஓகே, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப சேவ் குடுத்துட்டு, இந்த சேஞ்சஸ் வந்து அங்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துரலாம். சேவ் குடுத்துட்டு, இப்ப நம்ம சர்வீஸ் போர்ட்டல் போய் பார்க்கலாம். இப்ப இந்த சாட் குடுத்தோம்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் கூட வர லோகோ வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண லோகோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாட் ஹெட்டர் லோகோ. சாட் ஹெட்டர் லோகோங்கிறது என்னன்னா, இப்ப இந்த நவ் சப்போர்ட்ன்னு முன்னாடி இருந்தது இல்லைங்களா? அது கூட இங்க ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? இத தான் வந்துட்டு ஹெட்டர் லோகோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இத எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, வியூ இமேஜ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இத குடுத்தா இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய இமேஜ் நம்ம பார்த்துக்க முடியும். இப்ப இத டெலீட் பண்ணிட்டு, நம்ம ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இத டெலீட் குடுத்துர்றேன். இப்ப நான் ஒரு இமேஜ் வந்துட்டு இங்க அட்டாச் பண்ணிர்றேன். இப்ப வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். வியூ இமேஜ் குடுத்தீங்கன்னா, எந்த இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப வந்து அகைன் சேவ் குடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துரலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ல இருந்த லோகோவுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ். இப்ப சேட்டோட பேக்கிரவுண்ட் கலர் மாத்தணும், இல்ல மெனு ஐகான் மாத்தணும், இதெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே நீங்க இங்க பண்ணிக்கலாம். இப்ப சேட்டோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இதுல வந்து ஏதாவது ஒரு கலர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளூ குடுத்துருக்கேன் பேக்கிரவுண்ட்ல. அதே மாரி நீங்க அந்த ஃபாண்ட் கலருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஷீ கோட்ஸ் அண்ட் க்ரோஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆகுறத உங்களால பார்த்துக்க முடியும். இதே மாரி சேட் ஹெட்டருக்கான பேக்கிரவுண்டுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புடிச்ச மாரி என்னென்ன கலர்ஸ் நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்து குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பபிள் பேக்கிரவுண்ட் இந்த மாரி என்னென்ன கலர்ஸ்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாமே இங்க நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா, மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சர்வீஸ் போர்ட்டல்ல இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லைங்களா? இத தான் வந்து மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அதுதான் இங்க ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே இந்த இடத்துல நீங்க பண்ணிக்க முடியும். இத தான் பிராண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஹெட்டரோட டைட்டில் மாத்துறது, கலர் சேஞ்ச் பண்றது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்ப நான் போயிட்டு ஏதாவது கேட்டேன், இல்ல நியூ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, "ஹாய் ஐ அம் யுவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்" அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் மெசேஜ் வருது இல்லைங்களா? இதுக்கு பதிலா எனக்கு வேற மாரி கிரீட்டிங் மெசேஜ் வரணும்னா என்ன பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, எகைன் நம்மளோட கைடட் செட்டப் போயிட்டு, மீதி டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
கிளையண்ட் கான்ஃபிகரேஷனுக்கு கீழே விர்ச்சுவல் ஏஜென்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 6 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிரீட்டிங் அண்ட் செட்டப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகர், டிஃபால்ட் chat எக்ஸ்பீரியன்ஸ், இதில் செட்டப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கிரீட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட செட்டப் டாபிக் வந்து கிரீட்டிங்ஸ்னு இருக்குது. அதனால தான் நமக்கு ஹாய் ஐம் விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீட்டிங் மெசேஜ் வருது. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைனமிக் கிரீட்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டைனமிக் கிரீட்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் டாபிக் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எகெயின் சர்வீஸ் போர்ட்டல் போய்க்கிறேன். ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ சேட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நியூ கான்வர்சேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ சிஸ்டம்னு சொல்லிட்டு யூ கரண்ட்லி ஹாவ் 17 ஓப்பன் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு லெட் மீ நோ ஹவ் ஐ கேன் ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. முன்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா ஹாய் ஐம் யுவர் விர்ச்சுவல் ஏஜென்ட் சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. இப்போ அது மாறி இருக்கு. இப்போ கரண்ட்டாக யார் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அப்போ அவங்க நேமில் இருக்கக்கூடிய ஓப்பன் இஷ்யூஸோட கவுண்ட்டுமே வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ இந்த 17 ஓப்பன் இஷ்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறதுமே உங்களால் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த 17 இஷ்யூஸுமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அந்த க்ரீட்டிங் மெசேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் போயிட்டு மை லேப்டாப் இஸ் நாட் ஒர்க்கிங் அல்லது ஐ வாண்ட் டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி வராமல் இன்கேஸ் பாட்டால் வந்து யூசர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலன்னா அவங்க கேட்டதுக்கு ரெலவெண்ட்டான கேட்டலாக் ஐட்டமோ இல்லை நாலேஜ் ஆர்டிக்கிளோ வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எகெயின் டிஃபால்ட் சேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் டாபிக்ஸ் போயிட்டு ஃபால் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த சாரின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது இல்லைங்களா, அதுக்கான ரீசன் இப்போ என்ன செட்டப் டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபால் பேக் டாபிக்னு இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு அந்த மெசேஜ் வருது. இப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சர்ச் ஃபால் பேக் டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எகெயின் நம்ம பாட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் கொடுத்துட்றேன். நியூ கான்வர்சேஷன் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு எகெயின் ஐ வாண்ட் டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலாக் ஐட்டமை வந்து நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால் பேக் டாபிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் டாபிக் டைப் பார்த்தீங்கன்னா ஃபால் பேக், அதோட செட்டப் டாப்பிக்கை தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம். அதனால தான் நமக்கு இப்போ கேட்டலாக் ஐட்டம் வந்து ரெஸ்பான்ஸாக கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், க்ரீட்டிங் மெசேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா செட்டப் டாபிக் மாற்றணும்,
சாரிங்கிற மெசேஜுக்கு பதிலா ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். நாலேட்ஜ் ஆர்டிக்கலோ இல்ல கேட்டலாக் ஐட்டமோ யூசர் குடுத்ததுக்கு ரெலவென்ட்டா நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சர்ச் ஃபால்பேக் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் டாபிக் வந்து நம்ம குடுத்தோம். இப்ப இந்த டாபிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அத பத்தி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். டாபிக்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூசர் ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணும் அப்படின்ற ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறது தான் நம்ம டாபிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் டாபிக் இருக்குது, நம்மளே எப்படி ஒரு ஓன் டாபிக் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல் போயிட்டு விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் டிசைனர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாபிக் டைப். டாபிக்ஸ் இருக்கு. டாபிக் பிளாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. செட்டப் டாபிக் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? கிரீட்டிங்க்கும், ஃபால் பேக்குக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப் டாபிக். ஸ்மால் டாக் டாபிக்ஸ், கஸ்டம் கண்ட்ரோல். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளே எப்படி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரியேட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் ஸ்கோப் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் கொடுத்துக்கோங்க. நான் டாபிக் அப்படின்னே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கான நேம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பாஸ்வேர்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன். இட் ஹெல்ப்ஸ் இன் இப்போ டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு, ஹூ கேன் ஆக்சஸ் திஸ் டாபிக், யாரெல்லாம் வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம், கண்டிஷன் பேஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதை நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. லைவ் ஏஜென்ட். லைவ் ஏஜென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சேட்பாட்டால் வந்து யூசருக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா, ரியல் ஹியூமன் சப்போர்ட் தரது தான் வந்து லைவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாபிக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, அதை நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யூசர் ஒரு விஷயம் வந்து சென்ட் பண்ணுறாங்க கரெக்ட்டுங்களா? அவங்க சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜில் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பாஸ்வேர்டு சப்போர்ட் இல்லை பாஸ்வேர்டு இஷ்யூ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் இங்கே வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ நான் கீவேர்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ரீசெட் பாஸ்வேர்டு, அக்கவுண்ட் லாக்டு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. கிரியேட். இங்கே தான் நம்ம ப்ராசஸையே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் எண்டு மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸில் யூசர் இன்புட் இருக்குது, பாட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, யூட்டிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு நம்மளோட சாட்பாட்டுக்கு வந்து போய்க்கிறேன். இப்போ இன்கேஸ் யூசர் வந்துட்டு இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 4 சாய்ஸ் வந்து கொடுக்கணும். ரீசெட் பாஸ்வேர்டு, அக்கவுண்ட் லாக்டு, பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டு, அன்னேபிள் டு லாகின். இந்த 4ல் உங்களோட இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். பாஸ்வேர்டு இஷ்யூ ரிலேட்டடாக அவங்க எந்த மெசேஜ் த்ரோ பண்ணாலுமே இந்த 4 ஆப்ஷன் வந்துட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? யூசர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி இன்புட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டாட்டிக் சாய்ஸ் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 4 ஆப்ஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோடு நேம். இப்போ இதுக்கான நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ ப்ராம்ப்ட்னா வந்துட்டு இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாய்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பாஸ்வேர்டு.
ஸோ இந்த மாதிரி 4 சாய்ஸஸ் வந்து நான் குடுத்துர்றேன். இப்ப அந்த 4 சாய்ஸுமே இங்க நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துரலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஆக்டிவ்னு இருக்கு இல்லைங்களா? இத ஆக்டிவ்னு மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் குடுத்துர்றேன். இப்ப நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நியூ கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் அல்லது பாஸ்வேர்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்டலாக் ஐட்டமோ இல்ல வந்து ஆர்டிக்கிளோ வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, 4 சாய்ஸஸ் வந்து வந்திருக்கு. நம்ம இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த சாய்ஸஸ் வந்துட்டு நமக்கு அங்க ஷோ ஆகுது. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்து ஒரு விஷயம் நடக்கணும் கரெக்ட்டுங்களா? இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிரும். ஏன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க டிஃபைன் பண்ணல. இந்த 4 சாய்ஸ்ல அவங்க எது சூஸ் பண்ணாலும் ஒரு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ, அத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம யூட்டிலிட்டீஸ் யூஸ் பண்ண போறோம். இப்ப இங்க டிசிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத டிராக் பண்ணி இங்க குடுத்துர்றேன். இப்ப ப்ளஸ் குடுத்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் ஆகும். நான் வந்து 4 பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணிர்றேன். ஏன்னா, அந்த 4 ஆப்ஷன்ல எது வேணாலும் யூசர் செலக்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுக்கான நேமுமே நான் குடுத்துர்றேன். இப்போ ஒவ்வொன்னுக்குமே நான் வந்து டிஃபைன் பண்ணிர்றேன். பிரான்ச் நேம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். கண்டிஷனாவும் நீங்க குடுக்கலாம். ஸ்கிரிப்டாவும் நீங்க குடுக்கலாம். நான் வந்து ஆட் கண்டிஷன் குடுத்துட்டு, பாஸ்வேர்ட் இஷ்யூஸ்ல ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா, இந்த பிரான்ச்ல என்னென்ன நம்ம டிஃபைன் பண்ண போறோமோ, அதுதான் வந்துட்டு நடக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் பிரான்ச்சுக்கு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அக்கவுண்ட் லாக்ட் அகைன் கண்டிஷன் குடுத்துட்றேன். இங்க நீங்க செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் நேம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுப்பீங்க இல்லைங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் இஷ்யூஸ் அப்படின்றது இந்த நோடுக்கு நீங்க குடுத்த நேம். ஸோ இது மூலியமா தான் இதில எந்த சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நோடு நேம் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இப்ப இத அகைன் இத செலக்ட் பண்ணிட்டு, ஆட் கண்டிஷன்ல பாஸ்வேர்ட் இஷ்யூஸ்ங்கிற நோடுல அக்கவுண்ட் லாக்ட் அப்படின்றத யூசர் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம இங்க என்ன டிஃபைன் பண்ண போறோமோ அதெல்லாம் நடக்கும். ஸோ இதே மாரி மீதி 2 பிரான்ச்சுக்கும் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் யூசர் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் ஆர்டிக்கல் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் போர்ட்டலில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அது ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது ஷோ ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸ் டு ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்றது வந்து யூசர் கிளிக் பண்ண உடனே பாட்டோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கை தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ அந்த லிங்க்குன்னு இருக்குது இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஸோ நோடு நேம் கொடுத்துட்டேன். சிங்கிள் லிங்க், மல்டிபிள் லிங்க் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் டு ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ வந்து சர்வீஸ் போர்ட்டல் போய்க்கிறேன்.
பாஸ்வேர்டு நாலேஜ் பேஸ் கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஒரு ஆர்டிக்கலோட லிங்க்கை வந்து ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் போர்ட்டல்லேருந்து அந்த ஆர்டிக்கலை சர்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த காப்பி லிங்க்னு இருக்குது இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போது அதை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எகெயின் சர்வீஸ் போர்ட்டல் போய்க்கிறேன். பாட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்டிக்கிளை வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு ஷோ ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 3 பிரான்ச்சுக்குமே நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ அன்னேபிள் டு லாகின் அப்படின்னா நம்ம வந்து பாட் ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக தான் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இங்கே ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த நோடுக்கான நேம் வந்து கொடுத்துட்றேன். அனேபிள் டு லாகின் இஷ்யூ. இப்போ இதுக்கான ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வந்து நான் டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் புல்லட்டின் பாயிண்ட்ஸில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டு அக்கௌண்ட் லாக்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கேருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு கார்டு வந்து கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டுக்கு நான் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான நேம் கார்டு டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜ் இமேஜ் வித் டெக்ஸ்ட்டாக இருக்க போதா, இல்லை ஸ்மால் இமேஜ் வித் டெக்ஸ்ட்டா, இல்லை யூடியூப் வீடியோ கார்டா, இல்லை ரெக்கார்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ரெக்கார்டு வந்து எங்கேருந்து வந்து பாப்புலேட் பண்ணணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இங்கேருந்து நான் வந்து இன்சிடென்ட் டேபிள் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இன்சிடென்ட் டேபிளில் ஆல்ரெடி வந்துட்டு இந்த யூசர் வந்து பாஸ்வேர்ட் ரிலேட்டடான டிக்கெட் ஏதாவது ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். காலர் வந்துட்டு இப்போ டேட்டா பிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் வேரியபிள் யூசர், இதில் நான் வந்து சிஸ் ஐடி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு. இப்போ எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு இப்போ ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு நான் யூசருக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரெண்டும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதோட ஸ்டேட்டஸுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு.
இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் பேஸ்டு ரெஸ்பான்ஸே கொடுத்துடலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான நேம் ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸ் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணால் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் அவங்க ஆர்டிகல் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமேலும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா இன்னும் 2 சாய்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும். என்ன சாய்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ரைஸ் த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ரியல் ஏஜென்ட் சப்போர்ட். ரியல் ஏஜென்ட் சப்போர்ட் வந்து நம்ம இப்போ பண்ண முடியாது, பட் ரைஸ் த டிக்கெட்டுங்கிறது நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து நம்ம யூசர்கிட்ட கேட்க போகிறோம். என்ன டைப் எடுத்துக்கலாம் அப்படின்னா பூலியன் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பூலியன் ஆட் பண்ண உடனே டிசிஷன் நோடும் ஆட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன்னா அதில் எஸ்ஆர் நோ ஏதோ ஒன்று தான் யூசர் வந்து கிளிக் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பொறுத்து எஸ்னா என்ன நடக்கணும், நோனா என்ன நடக்கணும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கேட்குது. நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிசிஷனுமே ஆட் ஆயிடுச்சு, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராம்ப்ட் என்னன்னா இஸ் ப்ராப்ளம் ரிசால்வ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க வந்து அதில் எஸ்ஸா நோவா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை அவங்க செலக்ட் பண்ணாலும் வந்துட்டு அவங்க ரிசால்வ் ஆகலையா இல்லையான்னு நம்ம கேட்கணும். இப்போ இதை அவங்க செலக்ட் பண்ணாலும் இதை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமேலே ரிசால்வ் ஆச்சா இல்லையான்னு கேட்கணும். அப்போ இந்த 4 இதுக்குமே வந்துட்டு இந்த விஷயம் காமன் தான். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஏரோ மார்க் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்துட்டு என் பண்ணிடலாம். கரெக்டுங்களா. ஸோ இந்த ட்ரூ அப்படிங்கிறத நான் எண்டு கூட கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதையும் நான் வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்டஸ் கிட்ட கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் கேட்போம். அதில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரெலவெண்ட் சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் அந்த சொல்யூஷன் அவங்க கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம், உங்களுக்கு ரிசால்வ் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரூ எண்ட் ஆயிரும் இந்த ஃப்ளோ. இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து அவங்களுக்கு ரிசால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எகெயின் அவங்களுக்கு 2 சாய்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இந்த ஸ்டாட்டிக் சாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராம்ப்ட் வந்து செலக்ட் இப்போ வந்து சாய்ஸும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் அ டிக்கெட், ரியல் ஏஜென்ட் சப்போர்ட். இப்போ வந்து நம்ம சாய்ஸஸ் டிஃபைன் பண்ணியாச்சு.
இப்போ அவங்க அந்த 2 சாய்ஸ்ல எது வேணாலும் அவங்க செலக்ட் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா? ஒண்ணா வந்துட்டு அவங்க ரெய்ஸ் டிக்கெட்டும் செலக்ட் பண்ணலாம், ரியல் ஏஜென்ட் சப்போர்ட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்போ ரியல் ஏஜென்ட் சப்போர்ட் குடுத்தாங்கன்னா நம்ம எர்ன் பண்ணிறலாம். இதே ரெய்ஸ் டிக்கெட் குடுத்தாங்கன்னா நம்ம டிக்கெட் கிரியேஷன் பண்ணலாம். எப்படி அந்த டிக்கெட் கிரியேஷன் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டிசிஷன் யூட்டிலிட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதிலிருந்து இன்னொரு பிரான்ச். இது வந்து ரெய்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கண்டிஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்ல ரெய்ஸ் டிக்கெட். இது வந்து ரியல் ஏஜென்ட் சப்போர்ட். கண்டிஷன்ல ஹெல்ப் ரியல் ஏஜென்ட் சப்போர்ட். இப்போ நம்ம ரியல் ஏஜென்ட் சப்போர்ட்னா வந்து என் கொடுத்துடலாம் கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி எண்டு கொடுத்துட்றேன். இப்போ ரெய்ஸ் டிக்கெட் இங்கே தான் நம்ம டாபிக் பிளாக் அப்படின்ற ஒன்று வந்து எடுக்க போகிறோம். இப்போ டாபிக் பிளாக்னா என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெய்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த டிக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரியேட் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டாபிக் பிளாக் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ட்ராக் பண்ணி இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான நேம் இப்போ டாபிக் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சிடெண்ட் கொடுத்தேன்னா கிரியேட் இன்சிடெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரியேட் இன்சிடெண்ட் அப்படின்ற டாபிக் பிளாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் போயிட்டு விர்ச்சுவல் ஏஜென்ட்டில் டிசைனர் இதை வந்து தனி டேபில் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இங்கே போயிட்டு கிரியேட் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வருதா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எகெயின் நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியாது, ஸோ நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டி டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான டாபிக் பிளாக். இங்கே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ ஃப்ளோ கிளிக் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டு வந்து நம்ம மேண்டட்ரியாக கொடுக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா காலர் ஃபீல்டும் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலர் ஃபீல்டு வந்து நம்ம டேட்டா பிக்கர்லேருந்து எடுத்துக்க முடியும். யூசர் போயிட்டு அவங்களோட சிஸ் ஐடி. பட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து யூசர் தான் வந்துட்டு அவங்களோட இஷ்யூவை டீட்டெயிலாக சொல்லணும் கரெக்டுங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு இன்புட்டாக வாங்கிடலாம். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இங்கே கொடுத்துட்றேன். நோடு நேம் வந்து கொடுத்துட்றேன். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்னு கொடுத்துட்டு explain your issue clearly to raise a ticket அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆர் இன்சிடெண்ட் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்புட் ஃபார்மேட் வந்து டெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ யூசர் வந்துட்டு அவங்களோட இஷ்யூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இப்போ அதை வந்து நம்ம ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் கொடுத்துக்கலாம்.
இன்புட் வேரியபிள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கான டிக்கெட் கிரியேஷன் வந்து நடந்துடும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு இதையுமே நம்ம எண்ட் பண்ணிடலாம். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ glad it helped அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்கப்புறமும் வந்துட்டு யூசர்கிட்ட ரிசால்வ் ஆச்சா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்கள் எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளோ வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சேவ் கொடுத்துட்டு பப்ளிஷ். இப்போ சர்வீஸ் போர்ட்டல் போய்க்கலாம். இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா அக்கௌண்ட் லாக்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ அக்கௌண்ட் லாக்டு அப்படின்ற ஆப்ஷனே வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது இங்கே ஷோ ஆகுது. இப்போ ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து நோ கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணவா இல்லை ரியல் ஏஜென்ட் சப்போர்ட் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் ரைஸ் அ டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஷ்யூவை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து கொடுத்துட்றேன். மை அக்கௌண்ட் லாக்ட், ஐ ட்ரைட் அ லாட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஐ ஹவ் ஓப்பன் நியூ டிக்கெட் ஃபார் யூ அண்ட் சம்ஒன் வில் ஹெல்ப் யூ ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான டிக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. இன்சிடென்ட் நம்பராக இருக்கட்டும், அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்கார்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான டிக்கெட் கிரியேஷன் வந்து நடந்துருச்சு. மை அக்கௌண்ட் இஸ் லாக்டுங்கிற ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதோட ப்ராக்ரஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணி அந்த டாபிக் பிளாக் ஆட் பண்ணுறது மூலியமாகவே எப்படி வந்து டிக்கெட் கிரியேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு டாபிக் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ NLU பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான ப்ளகின் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கணும். ஆல் போயிட்டு அகெயின் நம்மளோட அந்த கான்வர்சேஷ்னல் செட்டப் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய்க்கலாம். இதில் விர்ச்சுவல் ஏஜெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுத்துட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்வீஸ்னால் NLU மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்ததுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஸ்க் யூசர் இஃப் டாபிக் VHOS இஸ் கரெக்ட் ஆர் நாட், இதெல்லாம் எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமாங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் லாங்குவேஜ். இப்போ வந்து நான் சேவ் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமேலு
உங்களோட அந்த பாஸ்வேர்ட் சப்போர்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா NLU இன்டென்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் அ நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் மாடல் அண்ட் இன்டென்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் டேப் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே தான் வந்துட்டு நம்ம மாடல் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட ஓன் மாடல் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ NLU சர்வீஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்கிறதுனால என்னால் மாடல் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆல் போயிட்டு NLU அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அப்படின்னு இருக்கும் NLU ஒர்க் பெஞ்சுக்கு கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரீபில்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் பண்ணிங்கன்னா ப்ரீபில்ட் மாடல்ஸ் எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ புதுசாக ஒரு மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா க்ரியேட் நியூ மாடல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் blank அதுக்கான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. வாட் பிஸ்னஸ் ஏரியா இஸ் திஸ் ஃபார் அப்படிங்கிறதுல ஐடியா ஹெச்ஆர் அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் க்ரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் க்ரியேட் பண்ணியாச்சு. பட் இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். இன்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அட்டர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டென்ட் அப்படின்னா யூசரோட கோல். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் அவங்களோட இன்டென்ஷன், கரெக்டுங்களா? அதை தான் வந்துட்டு இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அட்டர்னஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது அவங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுங்கிற விஷயத்த ஒருத்தர் ஒரு மாதிரி கேட்பாங்க, கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு மாதிரி கேட்பேன், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கேட்பீங்க. ஸோ யூசர் வந்து எப்படி வேணாலும் ஒரே விஷயத்த கேட்க முடியும். ஸோ அதை தான் வந்து அட்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபர்காட் மை பாஸ்வேர்டுன்னு அவங்க சொல்லலாம், ரீசெட் மை பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம், ஹெல்ப் மீ சேஞ்ச் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூசர் என்னவாரெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அட்டர்னஸ். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ட். ஸோ அது எப்படி வேணால் அவங்க கேட்கலாம், அது அட்டர்னஸ்ன்னு சொல்லிட்டோம். ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறமேலு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் க்ரியேஷன்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இன்சிடென்ட் நம்பர் இதெல்லாம் தான் நம்ம யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நீங்கள் இன்டென்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இன்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்டென்ட்கான நேம் வந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து some features not available, connection to NLU server is not available அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியல. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா நியூ இன்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்டர்னஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எப்படியெல்லாம் யூசர் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எத்தனை இன்டென்ட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா கோல் ஒன்று தான், அதை அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து அட்டர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த கீவேர்ட்லாம் மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா டாபிக் க்ரியேட் பண்ணும்போது, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. சரி, இப்போ இதனால் என்ன அடிஷ்னல் யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நியூ இன்டென்ட் அட்டர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமேலு இப்போ யூசர் எப்படி கேட்டாலுமே அதுக்கு 60 to 70% நம்மளோட அட்டர்னஸோட மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கான ரிசல்ட்டாக வந்து நம்மளோட டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். யூசருக்கு இன்னுமே ஈஸியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். ஸோ இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். யூசர் எப்படி வேணாலும் கேட்பாங்க இல்லைங்களா, அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஏஜென்ட், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.